நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். யாருக்குடா? அப்பாவுக்கு தான். அப்பா வேலையா இருப்பாரு சிவானி, நீ அவருக்கு கால் பண்ணாத. இல்ல, நான் இப்பவே அப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் வெரி குட் வாங்கினதை சொல்லணும். நான் நல்லா டிராயிங் பண்ணி என்னைக்கு நான் வெரி குட் வாங்குறேனோ அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கேக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு அப்பா சொன்னாங்க. அதனால தான் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் வாங்கிட்டு வாங்க சொல்ல போறேன். போன கொடுங்க தாத்தா. சிவானி சொன்ன கேளு. ஃபோன் பண்ணலனா அப்பா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்கம்மா. இல்லடா, அப்பா வீட்டுக்கு வர மாட்டாரு. அப்பா வர மாட்டாரா? ஏன்? அப்பா வேலை விஷயமா திடீர்னு கிளம்பி பெங்களூர் போயிருக்காரு. அதான். பெங்களூர் போயிட்டாங்களா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அது திடீர்னு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குடா. என்ன ஒர்க் இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அப்படி இல்லனாலும் வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசிட்டு தான் போவாங்க. இன்னைக்கு ஏன் என்கிட்ட சொல்லாம போனாங்க? சண்முகமாமா, நான் கேட்டப்ப அப்பா ஆபீஸ் போயிருக்காங்க தானே சொன்னீங்க. இப்போ என்னன்னா நீங்களே அப்பா பெங்களூர் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. அது காலையில ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாருமா. அவங்க அப்படி போக மாட்டாங்களே. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போவாங்க. அது காலையில போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரா? அப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு. நான் இப்பவே அப்பாவை பார்க்கணும். இப்ப எப்படி அப்பாவை பார்க்க முடியும்? வீடியோ கால் பண்ணுங்க. அவரு டிராவல்ல இருப்பாருடா, அதனால இப்ப வேண்டாம். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. அப்பா கிட்ட இந்த டிராயிங்க காட்டி ஐஸ்கிரீம் கேக்கலாம் வாங்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? சிவானி தங்கம், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் கேக்கு தானே வேணும்? மாமா வாங்கி தரேன்.